வணக்கம் மக்கள்ஸ், டே 54. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா சாக்லேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ வெளிப்படையான கொஷின்ஸ் இருக்காது, இதுதான் கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. பட் நல்லா ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க, இதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரே கொடுப்பாங்க. ஸோ என்ன எலமெண்ட்டில் அது எல்லாமே வந்து சாக்லேட் இருக்கிற சாக்லேட் பாக்கெட்டை வந்து குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாக்லேட் பாக்கெட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொன்று கொடுக்கணும். சரிங்களா? இதில் மினிமமான அந்த சாக்லேட் கொடுப்பீங்களா, அந்த கொடுக்கறதுல மினிமமாக மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சி எவ்வளோ வந்து மினிமமுக்கு மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சாக்லேட்டோட ஒவ்வொரு பாக்கெட்லேயும் எத்தனை சாக்லேட் இருக்குது கவுண்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ எத்தனை கவுண்ட் இருக்குது. ஸோ 5 பேருக்கு கொடுக்கணும். சரிங்களா? இதிலே வந்து மினிமமான டிஃப்ரெண்ட் எது, இப்போ 5 பேருக்கு வந்து இந்த ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ ஒரு பாக்கெட்டில் 5, ஒரு பாக்கெட்டில் ஒரு சாக்லேட்டில் வந்து 5 சாக்லேட் இருக்குது, ஒன்று 3 இருக்குது, 56 இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கலந்து இருக்குது. இதில் வந்து நான் கரெக்டாக 5 சூஸ் பண்ணி கொடுக்கணும். இல்லை 5 மினிமமும் மேக்ஸிமம் நான் மைனஸ் பண்ணி வர டிஃப்ரெண்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஏதாவது 5 எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம ஏதாவது 5 எடுத்து அதோட மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி அதுதான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அந்த அறையை வந்து நம்ம வாங்கிடலாம். ஸோ இந்த அறையை நம்ம வாங்கிடுறோம். ஸோ இதை வாங்கினதுக்கப்புறமா ஸோ இதோட எல்லாத்தோடையும் அஞ்சு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தோடையும் 5 கவுண்ட்டாக கண்டுபிடிக்கணும். 5 சாக்லேட் வர மாதிரி. ஸோ இதுக்கு பேர் வந்து காம்பினேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து ஒரு லிஸ்ட் ஒரு நம்பர்லேருந்து 5 நம்பராக பிக் பண்ணுறது, ஏதாவது 5ன்னு சொல்லிட்டு அது எத்தனை பாசிபிள் இருக்குதோ அத்தனை 5 காம்பினேஷன் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பைத்தனில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ அதோட நேம் என்னென்னா ஃப்ரம் ஐட்டர் டூல்ஸ். ஸோ அதுதான் அதோட நேமு. ஐட்டர் டூல்ஸ்குள்ளே தான் வந்து இம்போர்ட் காம்பினேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஆரில் வந்து லிஸ்ட் இருக்குது. ஸோ ஒன்றுமே கிடையாது. எல்லுன்றது ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த எல்லுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஸோ காம்பினேஷன்ஸ்குள்ளே என்ன லிஸ்ட்டு வேணுமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டு சென்ட் பண்ணிக்கணும். தென் வந்து இதை வந்து எப்படியா மாற்றணும் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து M = என்னென்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து 5ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஸோ இப்போ பிரிண்ட் எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகணும். பட் அது வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னு நானே சொல்கிறேன். ஸோ ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னா ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த ஐட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கணும். ஃபார் I in L அப்படின்னு சொல்லிட்டு அந்த L இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ஐயில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஐயை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் I. ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணோடனே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸோ உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ 5 எலமெண்ட்டாக எல்லா காம்பினேஷனும் கலந்த மாதிரி வந்து 5 எலமெண்ட் இருக்கும் அது ஃபுல்லாமே. ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதுலேருந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர் எடுத்து அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு என்ன பண்ணணும்னா போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து சார்ட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எது பெரிய நம்பர் அது எது சின்ன நம்பர்னு கிடைக்கும், நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். X = ஒரு லிஸ்ட்டு. இந்த Xயில் வந்து இதோடைய டிஃப்ரெண்ட்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்பண்ட். ஸோ எதை அப்பண்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ஐயோட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டில் மட்டும் மைனஸ் ஐயோட லாஸ்ட்டில் மட்டும் -1 இந்த எலமெண்ட்டோட மைனஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இன்கேஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஸோ இங்கே -1 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 0 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ரன் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குன்னா அந்த Xயில் வந்து எல்லாத்தோடைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். டிஃப்ரெண்ட் கிடச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மினிமம் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். மினிமம் வேல்யூ ஆஃப் அந்த X. ஸோ Xோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இதோட ஆன்சர் கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே வந்து 6ன்னு ஆன்சர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதோட ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த லிஸ்ட்டை வந்து காம்பினேஷன்ஸாக எல்லா காம்பினேஷனும் கண்டுபிடிச்சி அந்த காம்பினேஷனில் எதோடைய எந்த அஜித்தோடைய மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மினிமம் மேக்ஸிமம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம சார்ட் பண்ணிக்கிறோம். அதை இங்கே சார்ட் பண்ணிட்டு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம எக்ஸலன்றதில் ட்ராக் பண்ணிகிட்டே வரும். எல்லாத்தோடைய டிஃப்ரெண்ட்டும் இல்லை இது ரொம்ப சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் ஆனால் இது என்ன விஷயம்னா இது நம்ம கோட் பண்ண நிறைய டைம் எடுத்துக்கும். ஏன் நிறைய டைம் எடுத்துக்கோன்னா இதில் வந்து நிறைய காம்பினேஷன் கிடச்சிட்டா இருக்கும். ஸோ அத்தனை இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 30வது வந்து நம்மளுக்கு வந்து
வந்திருக்கும் 30 இதுவாக லிஸ்ட்டாக வந்திருக்கும் 30 லிஸ்ட்டையும் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதை மினிமம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதோடைய மினிமம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி அப்புறம் அந்த மினிமம்ஸ்லேருந்து எடுத்து எது மினிமம் டிஃப்ரென்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ்லேருந்து மினிமம் எடுத்து நம்ம காமிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். எப்படின்னா லீனியர் டைமில் வந்து இங்கே ஒரு ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டே போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நேற்று போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய லாஜிக் எடுத்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ சீக்கிரமாக அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸோ அந்த காம்பினேஷன்ஸை வந்து பற்றி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய கிராக்கிங் த கோடிங் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்லேயே வந்து இதை பற்றி ஒன்றும் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ ஒரு half an hour எடுத்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் எப்படி இதை கண்டுபிடிக்கணும் ஒரு பர்முடேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு half an hourல வந்து டைம் எடுத்து ஸோ ஒரு 4-5 மெத்தட் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து சின்ன சின்ன மெத்தடில் வந்து எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து டெலிகிராம் லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.